மூலிகை வந்து ஒரு தலை மலையில் விழுந்ததுனால இது வந்து தலைமலை அப்படிங்கிறது பேர். நம்ம இப்போ கடல் மட்டத்திலேருந்து 3200 அடி உயரமுள்ள தலைமலையை நம்ம ரீச் ஆகிட்டோம். காளியோட உருவத்தை அழகாக அந்த கல்லிலேயே வரைஞ்சிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைமலை சஞ்சீவராய பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோங்க. இந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மலை அடிவாரத்தில் இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கும். மலை மேலே இருக்கிற கோயில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம இந்த தலைமலை சஞ்சீவராயர் பெருமாள் கோயிலுக்கு மலைக்கு மேலே நம்ம ஏற போகிறோம். இந்த பாதைகள் எப்படி இருக்குது எல்லாமே நீங்கள் பார்க்க போகிறீங்க. என் கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ண போகிறீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. காலையில் கரெக்டாக 10 மணிக்கு நாங்கள் இப்போ மலையேற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆகும்னு தெரில மலைக்கு மேலே. ஓகே, மலைக்கு மேலே போயிட்டு நான் எவ்வளோ நேரம் ஆச்சு என்னங்கிறது நான் கரெக்டாக சொல்கிறேன். இப்போ அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நானும் என்னோடய பிரதரும் வந்தோம். இதே 2 பேரும் நடந்து போயிட்டுருக்கோம். காலையில் வீட்டில் கரெக்டாக 7 மணிக்கு கிளம்பணும் அரியலூர்லேருந்து. கரெக்டாக இங்கே வரத்துக்கு 10 மணி ஆகிடுச்சு. என் வீட்டிலேருந்து பைக்கில் தான் வந்தோம், நானும் என்னோட பிரதரும். 10 மணிக்கு கரெக்டாக மலையேற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். கீழே பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டிலு பிஸ்கட்ஸ்லாம் இருந்துச்சு. 2 வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு மலையேற ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த மலைக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்கிட்டு வந்துடுங்க. ஏன்னா மேலே வந்துட்டு எதுவுமே இருக்காது. ஏன்னா கொஞ்சம் தூரம் நம்ம மேலே உயரமாக நடக்க நமக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிடும். அதனால் கண்டிப்பாக தண்ணிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. கீழேருந்து வரும்போதே வாங்கிட்டு வந்துடுங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 2 லிட்டராவது எடுத்துகிட்டு வந்துடுங்க ஒரு ஆளுக்கு. இந்த தலைமலை பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்துக்கும் நாமக்கல் மாவட்டத்துக்கும் இடையில் இருக்குங்க. அதாவது வந்துட்டு பார்த்திங்கன்னா தென்கிழக்கு பகுதி பார்த்திங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் இருக்கும், மற்ற பகுதி பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குங்க. இந்த மலைக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 விளையாட்டி நம்ம இந்த மலைக்கு நம்ம ஏறி வரலாம். இப்போ நம்ம நடந்து போயிட்டு இருக்கிறது நீலியாம்பட்டி பாதை. இந்த தலைமலையோட உயரம் பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 3200 அடி உயரங்க. இப்போ நம்ம இந்த 3200 அடி உயரமுள்ள தலைமலையை தான் நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். அதாவது பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து 3200 அடி இன்னைக்கு நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். வாங்க மேலே போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பாதை மாதிரி போகக்கூடாதுங்கிறதுக்காக ஏரோ மார்க் போட்டிருக்காங்க. ரொம்ப நல்ல விஷயம். மற்ற எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அமைதியாக இருக்குங்க. பூச்சிகளோட சத்தம், காற்று கூட அதிகமாக அடிக்கலை, செடி கொடிகளுக்கு கூட ஆடலை, ரொம்ப அமைதியாக இருக்குது. எங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மேலே ஏறி இருக்காங்க. நாங்கள் 10 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம், அதுக்கு முன்னாடியே ஏறிட்டாங்க நிறைய பேர். கீழே சொன்னாங்க, கடையில் கேட்டோம். அதாவது புரட்டாசி மாதங்களில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க இந்த கோயிலுக்கு. புரட்டாசி மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே விசேஷமாக இருக்கும் இந்த கோயில். மற்ற நாட்களில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் மட்டும் வருவாங்க, கணிசமான நபர்கள் தான் வருவாங்க. புரட்டாசி மாதம் ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும் இந்த கோயில். நாங்கள் பார்த்திங்கன்னா டிசம்பர் 7ஆம் தேதி இன்னைக்கு ஏறிட்டுருக்கோம், 2024. கொஞ்சம் மூச்சு வாங்குது. கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறம் போயிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்க வேண்டியதான். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ மலை ஏறும்போது நீங்கள்
எப்போதுமே கொஞ்சம் மிதமான வேகத்தில் தான் ஏறணும். ரொம்பலாம் ஃபாஸ்ட்டாகவும் ஏறக்கூடாது. ஏன்னா மூச்சு வாங்க ரொம்ப ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாயிரும் நடந்து போகிறதுக்கு. ஸ்லோவாக அப்படியே மொல்லமாக ஏறிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஏறிட்டே இருக்கலாம். எங்கேயும் உட்காரணுங்கிற அவசியமும் இருக்காது, உங்களுக்கு முடியலைங்கிற கஷ்டமும் இருக்காது. நீங்கள் பாட்டு அழகாக ஏறிட்டே இருக்கலாம். இப்போ தான் கொஞ்சம் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கோம், கொஞ்சம் உயரமாக. இப்போ தான் தம் கட்டுது, மூச்சு வாங்குது கொஞ்சம் வேணும் தெரியும் நினைக்கிறேன். நான் மூச்சு வாங்குறது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருந்ததுன்னா மன்னிச்சிக்கோங்க, ஏன்னா வேறு வழி இல்லை, இப்படி தான் பேசி ஆகணும். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், முழுமையாக பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரெக்கிங் போகணும், மலை ஏறணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. பட் அவங்களால முடியாது. அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பிளாஸ்டிக் தான் அதிகமாக இங்கே போட்டு வச்சுருக்கேன். எவ்வளோ பிளாஸ்டிக் இருக்கு, வரும் வாட்டர் பாட்டில் எனக்கு எப்படி போதா பாதை. மலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பிளாஸ்டிக் பாட்டில், பிளாஸ்டிக் கவர் எல்லாத்தையும் இங்கேயே போட்டு போயிடுறாங்க. நீங்கள் அப்படி வந்தீங்கன்னா இங்கேயே விட்டுட்டு போகாதீங்க, எடுத்துகிட்டு போயிட்டு கீழே போய் போட்டுருங்க. கொஞ்சம் தூரம் இருந்ததுக்கப்புறம் கொஞ்சம் மூச்சு வாங்கினுச்சு. சரி கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் உட்காந்துட்டு தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஏறலான்ட்டு சின்னதாக ஒரு பிரேக். அதுக்கப்புறம் நம்ம பயணத்தை கண்டினியூ பண்ணுவோம். எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க. கண்டிப்பாக நமது பயணங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பாதையில் நடக்கிறதுக்கெல்லாம் கஷ்டமாலாம் இல்லைங்க, அழகாக இருக்குது. அழகாக கல்லை பதிச்சு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் நடக்கிறதுக்கு ஈஸியாக. பாருங்கள் அப்படி நல்லா தெரியுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடுமுட்டாக தான் வருது. கரெக்டான பாதை தானா? கரெக்டான பாதை தான். இப்போ தான் சொன்னேன் கொஞ்சம் நடக்கிறதுக்கு நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரடுமுட்டாக வந்துச்சு. அங்கே போவோம், அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இந்த மலையில் பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தாங்க அதிகமாக இருக்கும். எல்லாமே இங்கே வந்து போட்டு போயிடுறாங்க. செருப்பு எல்லாத்தையும் விட்டு போயிடுறாங்க. எவ்வளோ பிளாஸ்டிக் பயங்கரமாக நிறையா போட்டிருக்காங்க. வாட்டர் கேன் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தப்பை செய்யாதீங்க. இப்போ ஓகே, இப்போ கொஞ்சம் நடக்கிறது நல்லாயிருக்கும். வாட்டமாக இருக்குது, அப்படியே கல்லை பதிச்சு வச்சுருக்காங்க. என்ன தம்பி 2 பாதை மாதிரி தெரியுது, இங்கிட்டு போகுதா தெரியலையே. இந்த பாதை இது பார்த்தா பாதை மாதிரி தெரில. ஆமாம், இதுதான் பாதை மாதிரி இருக்குது. தண்ணி வந்துட்டு வரும்போது அறுத்துட்டு வந்திருக்கு இந்த மண்ணெல்லாம். தண்ணி வந்த பாதை இது, நம்ம நடக்க வேண்டிய பாதை இது. திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகிட்டேங்க, ஏன்னா திடீர்னு 2 பாதை வருது. ஏறிட்டு தான் இருக்கும். ஒரு டைம் உட்காந்தோம், அடுத்து உட்காரவே இல்லை, அடுத்து வந்துகிட்டே இருக்கும். நடக்கிறது கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. போவோம், பொறுமையாக போவோம். இப்போதாங்க கொஞ்சம் காற்று அடிக்குது. கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா சுத்தமாக காற்றே இல்லை. இப்போ கொஞ்ச நேரம் மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காற்று அடிக்குது. அப்பா ஜில்லுன்னு இருக்கு. அப்படியே காமிக்கிறேன் பாருங்க, நம்ம வந்த மேலே ஏறி வந்த பாதையை அப்படியே காமிக்கிறோமா, தெரியுதுங்களா? அப்படி போயிட்டு அங்கேருந்து நம்ம ஏற ஆரம்பித்தோம். கரெக்டாக இங்கேருந்து அப்படியே இப்படி வந்து இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்திருக்கும். இங்கேருந்து பார்க்கும்போது வியூவும் நல்லாயிருக்கு, கிளியராக தெரியுது. கீழே நின்று எடுத்துகிட்டு இருந்தேன், ஆனால் பட் அவ்வளோ கிளியராக இல்லை. கொஞ்சம் தூரம் மேலே வந்ததுக்கப்புறம் நல்லா கிளியராகவே தெரியுது. முழுமையாக பாருங்கள்.
நம்மளோட நமது பயணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். காத்தடிக்குது. கொஞ்சம் தூரம் மேலே ஏறி வந்தாச்சு. மேலே புளிய மரம்லாம் இருக்குது. வேலை நல்லா இருக்கு. அப்பா காற்று. யாரோ வாட்டர் பாட்டிலில் மாட்டி விட்டு போயிட்டாங்க. எடுக்கிறது மறந்துட்டாங்களா, வரும்போது எடுத்துக்கலாம்னு நினச்சிட்டு போயிட்டாங்களான்னு தெரில. கீழே வரும்போது பார்ப்போம் இருக்கா இல்லையான்னு. டேஞ்சராக தானே இருக்குது. உள்ளே பயங்கர டேஞ்சராக இருக்குது தம்பி, பார்த்து பொறுமையாக போ. இப்போ நம்ம ராமர் சுனை அப்படிங்கிற ஒரு சுனைக்கு நம்ம போயிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா உள்ளே புறம் புதராக இருக்குது. கீழே கொஞ்சம் தூரம் போனால் சுனை இருக்குன்னு சொன்னாங்க. சரி பார்த்துட்டு வரும். நான் வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ராமர் சுனைக்கிட்ட இப்போ வந்தாச்சு. தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் சுனையில். இருங்க. பார்த்து தம்பி, பார்த்து பார்த்து பார்த்து. என்ன அப்படி இருக்கு? கீழே கூட ஒன்று இருக்கு போல அங்கே. இந்த வேர்லேருந்து வர்ற அழுக்கு தான் போல இருக்குது. எல்லாம் மந்தாக இருக்குது. இன்னும் கிளியராக தான் இருக்குது தம்பி. ஆனால் கீழே இருக்கிற அழுக்கு தான் அப்படி காமிக்குது. பழமா தெரியுது பாருங்க. மேலே கோயில் தெரியுதுங்களா? நல்லா ஜூம் பண்ணி காமிக்கிறாரு. இங்கே தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25% மலை ஏறி இருப்போம். இந்த கோயிலுக்கு மேலே ஏறத்துக்கு பார்த்தீங்கன்னா 5 பாதைகள் இருக்குங்க. எருமப்பட்டி, செவந்திப்பட்டி, வடவத்தூர், நெல்லியாம்பட்டி, சஞ்சீவிபுரம் அப்படின்னு ஒரு 5 பாதைகள் இருக்குங்க. நாம் இப்போ ஏறிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நீலியாம்பட்டி பாதையில் தான் நம்ம இப்போ ஏறிட்டு இருக்கோம். எல்லாரும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் இந்த பாதையில் தான் ஏறிட்டு இருக்காங்க. ராஜா, நான் துறையூர்லேருந்து வந்திருக்கேன். தலைமலையை சுற்றி பார்க்க சாமி கும்பிட்டுட்டு இறங்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் 4 பேர் ஃப்ரெண்ட்ஸாக வந்தோம். ஓகே ஓகே, சிறப்பான தரிசனம். 7 மணிக்கு ஏற ஆரம்பித்தோம். மேலே 8 8:30க்கெல்லாம் சாமி தரிசனம் பண்ணோம். மேலே ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கீழே இறங்கி வந்துட்டு இருக்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட பேசினார் பாருங்க ராஜான்னு சொல்லிட்டு. அவரோட பைக்கையே வந்துட்டு எங்கேயோ மிஸ் பண்ணிட்டாராம். சரி நீங்கள் மேலே போகும்போது கிடச்சிதுன்னா கீழே எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். நானும் பார்த்துட்டே போகிறோம், நானும் என்னோட தம்பியும். கண்டிப்பாக அந்த கீ கிடைக்கும். கிடச்சிச்சின்னா கீழே கரெக்டாக அவங்கள்ட்ட கொண்டு கொடுத்துருவோம். பார்ப்போம். மேலே ஒருத்தர் வந்துட்டு அந்த பைக்கையே தேடிட்டு போயிருக்காராம். அவர் எவ்வளோ தூரம் போயிருக்காருன்னு தெரில. நீங்கள்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா பைக்கையெல்லாம் கண்டிப்பாக சேஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா எங்கே விழுந்துச்சுங்கிறது தேடுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். திரும்பி மேலே ஏறிட்டு போயிட்டு வரதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஆனால் நாங்கள் பார்த்தீங்கன்னா சேஃபாக அதுக்கு தான் பேக் உள்ளே போட்டோம் பைக்கையை. இந்த மாதிரி ஆச்சுன்னா அவ்வளோதான், திரும்பி வீட்டுக்கு போகிறது கஷ்டமாயிடும். கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறது நமக்கு நல்லது தான், நம்ம எல்லாருக்குமே நல்லது தான் முன்னெச்சரிக்கையாக இருந்துக்கிறது. இந்த விஷயம் இல்லை, எந்த ஒரு விஷயத்துலையும் சரி முன்னெச்சரிக்கையாக இருந்தோன்னா நம்ம பெரிய ஒரு விபத்தோ கஷ்டங்கள்ல இருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம். 30% மேலே ஏறி வந்துட்டாங்க. இன்னும் 70% நம்ம போக வேண்டியது இருக்குது. மேலே போயிட்டு வந்ததும் சொன்னாங்க. இப்போ பேசினார் பார்த்தீங்களா ராஜான்னு சொல்லிட்டு, அவர் தான் சொன்னார் 30% ஏறிட்டீங்க, 70% பார்த்து பொறுமையாக போயிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, நாங்கள் எப்போதுமே பொறுமையாக தான் நடப்போம். ஏன்னா ட்ரெக்கிங்னா அப்படி தான், பொறுமையாக தான் நடந்தாகணும். பொறுமையாக நடக்கிறதுக்கு மூச்சு வாங்குது. நடப்போம், நம்மளால முடியாது எதுவுமே இல்லை. துணிந்து செய்தால் எல்லாமே வெற்றி தான். என்ன நண்பர்களே, உண்மையா இல்லையா?
அப்படியே பொறுமையாக நடந்து போயிட்டுருக்கோம். அப்படியே இந்த ஓரமாக தான் அப்படியே நம்ம நடந்து மேலே ஏறி வந்துட்டுருக்கோம். வாங்க மேலே போகலாம். இங்கிட்டேருந்து ஒரு பாதை வருது போல. இந்த சைடு என்ன பாதைண்ணா அது? இப்போ நம்ம நடந்து வந்துட்டு இருக்க பாதை போல. இது நீலியம்பட்டி இல்லையாண்ணா? ரோட்ல போனா எல்லா ஊரும் அந்த கவசக்காரன்பட்டியா? அதான் அழிஞ்சிருக்கு போல இருக்கு. எழுத்து அழிஞ்சிருக்கு. காவக்காரன்பட்டி தப்பா படிச்சிட்டேன். எருமப்பட்டி, முட்டாஞ்செட்டி. நாங்க அரியலூர்ல இருந்து வரோமா? ஆமா, பாத்துக்கோங்க. சரிண்ணா, அப்படியே நான் கிளம்புறேண்ணே, வரேண்ணே. பொறுமையா பார்த்து வாங்கண்ணே. பார்த்து வாங்கக்கா. ஒன்னா சேர்ந்துருச்சு. மக்கள் சத்தம் கேட்குது. வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கீழே ஒரு கோயில் இருக்குண்ணா, அதுக்கு மேலதான் சஞ்சீவிராய பெருமாள் இருக்காரு. ஆஹா, இது நல்லா வசதியாகவே இருக்குங்க. கிட்ட போய் பார்ப்போம். சுனை பரவாயில்ல, பச்சை கலர்ல தண்ணி இருக்கு. தண்ணி ஊறுதுங்க. இப்படி வந்துட்டு இருக்கு சுனையில். வடவத்தூர் செவந்திப்பட்டி பாதை. இந்த 2 பாதையும் எந்த சைட்ல இப்படி வருது. இந்த கோயிலோட மகிமை பத்தி சொல்லுங்கம்மா. மகிமைன்னா தானா வளர்ந்த சஞ்சீவி பெருமாள், தானாதான் வளர்ந்து வந்தாரு. அதுல இருந்து இதுக்கு பேரு தானா வளர்ந்த சஞ்சீவி பெருமாள் தலைமலை. சஞ்சீவி மூலிகை வந்து ஒரு தலை மலையில விழுந்ததுனால இது வந்து தலைமலை அப்படிங்கிறது பேரு. கருப்பர் கோயில், காளி கோயில், ஆஞ்சநேயர் கோயில், கிருஷ்ணர் கோயில், விநாயகர் கோயில் எல்லாம் அந்த நாளையில இருந்து நடந்து வந்துதான் இதுக்கு வந்து பிரார்த்தனை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. மக்கள் நிறைவேறினதுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய கோரிக்கையை வந்து வச்சு செஞ்சுட்டு போறாங்க. ஏதோ இதுக்கு நல்லது செய்யணும்னு இருக்காங்க, ரோடு போகணுன்னு இருக்காங்க. இதுக்கு தலைமலை எனக்கு பிள்ளை ஒருத்தர் இருக்காரு. ஐயா எத்தனை பேர் வராங்க போறாங்க, நல்லது செய்யணும்னு தான் நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கேன். வாரம் வருவோம், வெள்ளிக்கிழமை வருவோம். ஞாயிற்றுக்கிழமை தான் மக்களுக்கு என்னால் முடிஞ்ச சேவைகள் செஞ்சுட்டு எல்லாரும் அம்மாங்கிற வார்த்தை கோண மாட்டாங்க. அந்த ஒரு அன்பு கிடைச்சா நமக்கு போதும் வாழ்க்கையில அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். சரிங்களா? சரிங்க, நன்றி. இந்த கொட்டா ஓரமா போய் அப்படியே மேலே போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு காளி கோயில் இருக்குன்னு சொல்றாங்க. வாங்க போய் அந்த காளி கோயிலை பார்த்துட்டு நம்ம வரலாம். தம்பி, எதுவும் பாம்பு கீம்பு இருந்தா கூட தெரியாது போலியே. போயிருக்காங்க. இதாக இருந்தாலும் போயிடுங்கப்பா. நாங்கள் அந்த இடத்துக்கு போயிடலாம். இப்படிதான் தம்பி போயிருக்கு. தம்பி வா. இங்கதான் காளி கோயிலாட்டு இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குன்னு சொன்னாங்க அந்த அம்மா. வந்தோம். வேறு லெவலான இருக்குங்க காளி கோயில். இங்கே காளி கோயில் இருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியுதுங்களா? காளி கோயில். காளியோட உருவத்தை அழகாக அந்த கல்லிலேயே வரைஞ்சிருக்காங்க, செதுக்கியிருக்காங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. க்ளோஸ்அப்ல
வாங்க போகலாம் மேலே. எல்லா பாதையும் வந்து இந்த இடத்துல இணைஞ்சிரும் போல். இதுக்கு மேலே ஒரே பாதை தான் நினைக்கிறேன். போக தான் தெரியும். ஆனால் தம்பி மேலேருந்து பத்தியில் பையன் தூக்கி போடுறாப்புல, பட்டாமிச்சு தூக்கி போடுறான். எனக்கு கொஞ்சம் தான் மண்டையில் போட்டிருப்பாப்புல, ஃபோன் அடிச்சிருப்பாப்புல. கீழே பார்த்தீங்கன்னா கருப்பண்ணசாமி கோயில். மேலே போயிட்டு கீழே வருவோங்க. இங்கே இருக்க மேலே போகலாம். டைம் ஆகுது வேறு. திரும்பி ரிட்டன் வீட்டுக்கு போகணும். நைட்டுக்குள்ளே இங்கேருந்து அரியலூர் போகணும். ஓகேங்க, கொஞ்சம் ஸ்பீடான மாதிரி போக வேண்டியதான். தம்பி போயிட்டே இருக்காப்புல சரின்னு. நம்மளும் கொஞ்சம் வேகத்தை கூட்டுவோம். வீடியோ எடுத்துகிட்டே கொஞ்சம் வேகமாக நடக்க முடியல. இன்னைக்கு போயிட்டே இருக்கலாம். மேலே மலை உருவலுமே கற்களை பதிச்சு வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு நடக்கிறதுக்கு. வந்துட்டாங்க. நல்லா கோயில் தெரியுது பாருங்க. கொஞ்சம் தூரம் தான். கொஞ்ச நேரத்தில் நம்ம மேலே ஏற போகிறோம். வந்துட்டாங்க, ரீச் ஆகிட்டோம். படிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் மேலே ஏறிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பள்ளம் ஒன்று இருக்குது. பார்த்து போ தம்பி, வேலி போட்டிருக்காங்க, நீ பாட்டு தாண்டக்கூடாது. இந்த இடத்துலாம் வரும்போது பார்த்து வரணும் பாருங்க. ஒரே பள்ளம். தம்பி கொஞ்சம் உள்ளே வந்துரு. இது பாருங்க, சரியான பள்ளம். விழுந்தோம்னா கீழே தான். மேலே ஏறத்துக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் படிக்கட்டு கட்டி வச்சுருக்காங்க. அப்படியே மேலே ஏற வேண்டியதான் நம்ம. அதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் வந்தாச்சுங்க. சரன்னு ஏற வேண்டியதான். படிக்கட்டில் இருந்தால் கஷ்டமாக இருக்கும் போலே. சின்னதாக இருக்குது படிக்கட்டு. பார்த்து வா தம்பி. மேலே போயிருப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ கடல் மட்டத்திலேருந்து 3200 அடி உயரமுள்ள தலைமலையை நம்ம ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தான். மேலே போய் சாமியை பார்த்துட்டு வர வேண்டியதுதான். மேலே ஏறின உடனே பார்த்தீங்கன்னா வீர ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குங்க. அருள்மிகு வீர ஆஞ்சநேயர். அதுக்கப்புறம் அப்படியே மேலே ஏறி போக வேண்டியதான். ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்துட்டு கோயிலை சுற்றி கிரிவலம் வரணும்னு சொல்லிட்டு கீழே விழுந்து இறந்துட்டாராம். வாங்க அந்த இடத்த நான் மேலே போய் காமிக்கிறேன். மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா கருடாழ்வார் கிருஷ்ணர், ஸ்ரீ கிருஷ்ணர். மேலே இருக்கிற இந்த கோயில் பார்த்தீங்கன்னா, இந்த தலைமலை சஞ்சீவிராயர் கோயில் பார்த்தீங்கன்னா நாயக்கர் மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்டிருக்குங்க. தலைமலை வெங்கடாஜலபதி துணை. கோயிலில் உள்ள சூடம் பற்றி பயன்படுத்தக்கூடாது. கோயிலை சுத்தமாக வைத்திருக்கவும் தீபம் மட்டும் ஏற்ற முடியும். கோயிலில் சூடம் பற்றிலாம் பயன்படுத்தக்கூடாதுங்க.
அதுக்கப்புறம் சாமியை கும்பிட்டு கீழே இறங்கலாம். இதான் பார்த்தீங்கன்னா கிரிவலம் வரேன்னு சொல்லிட்டு ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்துட்டாராம். இங்க பாருங்க, இங்கேருந்து விழுந்தா என்ன ஆகுது? அவ்வளோதான், கீழே தான், தரைத்தளம் தான். பாருங்க, இந்த இடம் தான் அது. பாருங்க, 4 வரக்கடை தான் அளவு இருக்கு. இந்த இடத்த பிடிச்சிட்டு இப்படி சுற்றி வரும்போது தவறி விழுந்துட்டாராம். கஷ்டமான விஷயம் பாருங்க. ஆனால் இப்போ இந்த மலையை சுற்றியே கிரிவலம் வர்றதுக்காக பாதைகள்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்களாம். இந்த மாதிரிலாம் நீங்கள் யாராவது வந்தீங்கன்னா ட்ரை பண்ணாதீங்க. கொஞ்சம் இந்த சைட்லாம் வரும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இருங்க. ஸ்ட்ரைட்டாக அப்படியே தவறி விழுந்தோம்னா ஸ்ட்ரைட்டாக கீழே தான் போகணும். கடல் மட்டத்திலேருந்து 3200 அடி உயரம் உள்ள தலைமலை உச்சிக்கு வந்தாச்சுங்க வெற்றிகரமாக. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் ஏறி இருக்கோம். 10 மணிக்கு மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணோம். இப்போ 1 மணி ஆயிடுச்சு. நாங்கள் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஏறி வந்தோம். ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 2 மணி நேரத்துலேயே ஏறி இருந்திருக்கலாம். ஒரு 2.5 மணி நேரம் ஆகும் நம்ம கீழேருந்து மேலே வர்றதுக்கு. இறங்குறதுக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே இறங்கிடலாம், கம்மியாக தான் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் வாங்க இந்த தலைமலை செஞ்சிராய பெருமாள் கோயிலுக்கு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்.